FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெஸ்ட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். ரங்கா புவனேஸ்வர் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படத்துல விது பாலாஜி, சாக்ஷி அகர்வால், மதுமிதா போன்ற எல்லோரும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஜானர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா தான் இருக்கு. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விது பாலாஜி ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருக்கிறாரு. அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அதாவது காடுகளுக்கு எறும்புடைய பங்களிப்பு என்ன, அது காடுகளுக்கு எவ்வளவு நன்மை விளைவிக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் விது பாலாஜி அடர்ந்த வனப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிடுறாரு. அந்த பயண திட்டத்துல தன்னுடைய காதலியான சாக்ஷி அகர்வாலையும் கூட அழைச்சிட்டு போகணும்னு முயற்சி செய்யறாரு. அப்படி ரெண்டு பேருமே காடுகளுக்குள்ளார பயணம் மேற்கொண்டது பிறகுதான் அவங்களுக்கு அடுத்த கட்ட அதிர்ச்சி அப்படிங்கிறது காத்துட்டு இருந்துச்சு. அதாவது காடுகள்ல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நம்மளை பின்தொடருது, இங்க ஏதோ சரியில்லை அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் ரெண்டு பேருக்குமே வருது. அதன் பிறகு முதல்ல அதை ரொம்ப பெருசா பொருட்படுத்தலனா கூட பின்னாடி அதை ரொம்ப ஆழமா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது அமானுஷ்ய சக்தி கிடையாது, யாரோ நம்மளை பின்தொடர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியில எந்த வேலைக்காக டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தாங்களோ அந்த வேலையை விட்டுட்டு நம்மளை யார் பின்தொடர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் முயற்சிக்கிறாங்க. கடைசியில அது அவங்களுக்கு கை கொடுத்துச்சா கொடுக்கலையா, அவங்கள பின்தொடர்ந்தது யார், அந்த காடுகளுக்குள்ள அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னாக்க ரொம்பவே ஒரு மோசமான ஒரு கதை, மோசமான திரைக்கதை. இன்னும் சொல்ல போனா இந்த திரைப்படத்துல டப்பிங் கொண்டு ரொம்ப மோசமான ஒரு நரேஷன் தான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இந்த திரைப்படத்துல என்ன அப்படின்னாக்க, ஒரு திரைப்படத்தை நகர்த்துறது அப்படிங்கிறதே அந்த வசனங்கள் தான். அந்த வசனங்கள்ல கூட ஏன் இவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு மோசமான, அதாவது ஒரு ஒரு ரெண்டு காதலன் காதலிக்குள்ளார ஒரு கவுண்டர் பேக் கொடுக்குறாங்க, அது கூட ஒரு இம்மெச்சூர்டான ஒரு வசனங்கள் தான் அந்த திரைப்படம் முழுக்க இருந்துச்சு. அதை விட மோசமானது ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த டப்பிங். அதை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்தில் நடிச்ச விது பாலாஜியா இருக்கட்டும் இல்ல சாக்ஷியா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே நடிப்பு அப்படிங்கிறது 1% கூட அந்த திரைப்படத்துல இடம்பெறல அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னாக்க அதுல ஒரு அதிர்ச்சி கலந்த, ஒரு பயம் கலந்த, ஒரு உணர்ச்சிகளோட நடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும் இல்லையா? இந்த திரைப்படத்துல அந்த உணர்ச்சிகளுக்கான எந்த அடையாளமுமே இல்லாதது ரொம்பவே துரதிருஷ்டமா இருந்தது. ஒரே ஒரு ஆறுதல் பரிசு என்ன அப்படின்னாக்க, இந்த திரைப்படம் ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனோம். நல்ல வேளை அது மாதிரி இல்லை, 2 மணி நேரத்துக்கு குறைவாக தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது இருந்தது. கொஞ்சம் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க வேஸ்ட் பண்ணி அந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை உருவாக்குன விதமா இருக்கட்டும், இந்த திரைப்படம் முடிச்ச விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே முரணா இருந்துச்சு. நிறைய இங்கிலீஷ் படத்தை இந்த இயக்குனர் பார்த்து அதிலிருந்து சில காட்சிகளை வெட்டி 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 இந்த திரைப்படத்துல ஒட்டியிருந்தா கூட இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ரசிக்கும்படியா இருந்திருக்கும். ஆனா இது எந்த பேட்டர்ன்லயுமே இல்லை, ஒரு புதுவித ஒரு அமானுஷ்யமா இருந்துச்சு. படம் பார்க்க நமக்கு அமானுஷ்யமா இருந்துச்சே தவிர இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்கோ இல்ல ஒரு ஹாரர் ஃபீலிங் அந்த மாதிரியான எந்த உணர்வுகளும் இல்லை. நீங்க ஒரு ஹாரர் லவரா இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பார்க்கறத ஸ்கிப் பண்றது ரொம்பவே நல்லது. பொதுவா ஒரு புதுமுக இயக்குனர்கள் தங்களுடைய படைப்பை பொது ஜனங்களுக்கு மேல வைக்கும்போது அதன் மீது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி ரிவ்யூ போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுலபமான ஒரு விஷயம், ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். அதை எல்லோரும் இன்னைக்கு அவங்களுடைய வருவாய்க்காகவும் அவங்களுடைய புகழுக்காகவும் அதை செய்யறாங்க. நாம அதுல இருந்து சற்று மாறுபட்ட ஒரு ரிவ்யூ அப்படிங்கறதான் நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு கெஸ்ட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.